ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்து அருண். பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலேயும் சனி ராகு சேர்க்கை சங்கடத்தை மட்டுமே கொடுக்குமா என்றால் சங்கடத்தை மட்டுமே கொடுக்கும். அதிலும் சனியும் ராகுவும் லக்னத்தில் இருந்து 3, 6, 7, 8ஆம் இடத்தில் இருந்தால், சனியும் ராகுவும் இணைந்திருந்தால் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 7இல் சனி ராகு இருந்தால் வனவாசம், 8ஆம் இடத்தில் சனி ராகு இருந்தால் சிறைவாசம், 7இலே சனி ராகு வனவாசம், 8இலே சனி ராகு சிறைவாசம் அப்படின்னே சொல்லி வச்சுருக்காங்க. 7இல் சனி ராகு இருந்தால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க அப்படின்னே சொல்லிடலாம். அதாவது வனவாசம்தான், காட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பிரிந்து இருப்பார்கள். அது வேலை நிமித்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்து இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ 8ல் சனி ராகு ஜெயிலுக்கு தான் போகணுமா, சிறைவாசமா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டிலேயே தனித்து இருப்பார்கள், யார்கிட்டையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இல்லாமல் சிறைவாசம், அதாவது வீட்டு ஜெயில் அப்படிம்பாங்க. ஹோம்லேயே இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பாங்க. இதையும் சிறைவாசம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக 7இல் சனி ராகு வனவாசம் பிரிஞ்சு இருக்கிறது, 8இல் சனி ராகு தனிமைப்படுத்தி இருக்கிறது. தனிமையாக இருந்தாவே அது சிறைவாசத்திற்கு சமம் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இங்கே ஸ்க்ரீனில் சரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு சிம்ம லக்கண ஜாதகம். 6 கிரகங்கள் உச்சம், 5 கிரகங்கள் உச்சம் என்றால் மன்னன். நாம் வணங்கும் பகவான் ராமருக்கு 5 கிரகம் உச்சம். ஆனால் உச்சனை உச்சன் பார்த்தால் மன்னனே ஆனாலும் மர உடை தரித்து வனவாசம் செல்லணும் அப்படின்னு ஒரு விதி. நாம் வணங்கும் பகவான் ராமர் உச்சனை உச்சன் பார்த்ததால் தனது மனைவி சீதையையும் சகோதரன் லட்சுமணனையும் காட்டிற்கு கூட்டி சென்றார் 14 ஆண்டுகள் அப்படின்னு நாம் புராணத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் 6 கிரகம் உச்சம். 6 கிரகம் உச்சமாக இருந்தாலும் யோக பலனை பெற முடியவில்லை. ஏன் அப்படிங்கிற இங்கே ஒரு கேள்வி வருது. சிம்மலக்கணத்திற்கு அதிபதி சூரியன் 9ஆம் இடமான மேசத்தில் போய் உச்சம். அவருக்கு இடம் கொடுத்த செவ்வாயோ 6ஆம் இடமான மகரத்தில் உச்சம். அப்போ லக்னாதிபதி உச்சம், அவருக்கு இடம் கொடுத்தவரும் உச்சம் அப்படின்னே சொல்லிடலாம். விரையாதிபதி சிம்ம லக்னத்திற்கு விரையாதிபதி சந்திரன் 10ஆம் இடம் ரிஷபத்தில் போய் உச்சமாகிறார். அஷ்டமாதிபதி குரு 12ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். சுக்கிரன் 3, 10 குடையவன் 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன், 8ஆம் இடத்திலேயோ 8ஆம் இட அதிபதியோ உச்சம் பெறக்கூடாது. இங்கே இந்த ஜாதகத்தில் 8ஆம் இடமும் உச்சம், 8ஆம் இட அதிபதி குருவும் உச்சம். அந்த 8ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். அப்போ குரு சுக்கிர யோகம் வேலை செய்யவில்லை, குருமங்கள யோகம் வேலை செய்யவில்லை. பஞ்சமகா புருஷ யோகத்தில் சச யோகம் சனி உச்சம் பெற்றும் ராகுவுடன் சேர்ந்து சூரியனால் பார்க்கப்படுவதால் ஆக சசயோகமும் வேலை செய்யலை. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஜாதகம். ஆக உச்சனை உச்சன் பார்த்தால் மன்னனே ஆனாலும் மர உடை தரித்து வனவாசம் போகணும் அப்படின்னு ஒரு கதை. இங்கே சந்திரனுக்கு இடம் கொடுத்த சுக்கிரனும் உச்சம் அப்படின்னே சொல்லிடலாம். 6ஆம் இட அதிபதி சனி 3ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம சனி ராகு சேர்க்கை என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சனி சிம்ம லக்னத்திற்கு
மூன்றாம் இடத்துல துலாத்தில் போய் உச்சம் பெறுகிறார், ராகுவுடன் சேர்கிறார். சிம்ம லக்னத்திற்கு சனியும் ராகுவும் பகை கிரகங்கள். ஆக இந்த பகை கிரகமான சனி உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்றார். அப்போ சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். சனியும் ராகுவும் சேர்ந்தால் எதிர்மறையான நெகட்டிவ் பலன்களையே கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு சனி, சிம்ம லக்னத்திற்கு சனி நெகட்டிவ் பலன்களை செய்யக்கூடியவர். அப்போ கெடுபலனை செய்யக்கூடிய கிரகங்கள் பலம் பெறக்கூடாது, இங்கே பலம் பெற்றாச்சு. அப்போ நம்மளுக்கு எதிரி வலுவிழந்தால் நாம் ஜெயிக்கலாம், நம்மளுடைய எதிரி வலுவாக இருந்தால் நாம் ஜெயிப்பது சற்று கடினம். அந்த மாதிரி தாங்க இங்கே சிம்ம லக்கணத்திற்கு எதிரி சனி வலுவாக 3ஆம் இடத்துல போய் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்தாச்சு. சனி ராகு சேர்க்கை பெரும்பாலும் நெகட்டிவ் பலன், தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே சனி பலம் பெற்றும் கெட்டும் போயாச்சு. எப்படி இருக்கும்? சனி வலுப்பெறக்கூடாது. இங்கே சனியோடு ராகுவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? குதிரை குழியை பறித்ததும் அல்லாமல் குப்புற குழுக்குள்ள தள்ளி விட்டுருச்சான். அந்த கதை தான் இங்கே சனியும் ராகுவும் சேர்ந்தால். விதிகட்டால் மதியை பார், மதிகட்டால் கதியை பார், கதிகட்டால் கடவுளை பார் அப்படிம்பாங்க. விதி என்றால் சனி, சனி கிடக்கூடாது. விதிகட்டால் மதியை பார், மதி என்றால் சந்திரனை பார்க்கணும். இங்கே சனி 3ஆம் இடத்துல கெட்டாச்சு. அவருக்கு இடம் கொடுத்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று கெட்டாச்சு. மதி சந்திரன் விரையாதிபதி உச்சம் பெறுகிறார் எங்கள் 10ஆம் இடத்துல போய். அப்போ சந்திரனும் வலுப்பெறவில்லை. அப்போ மதிகட்டால் கதியை பார், கதினா யார்? கதிரவன் சூரியன். அங்கே கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். லக்னாதிபதி இந்த ஜாதகர் சித்திரை மாதம் பிறந்தனால சூரியன் கேதுவுடன் சேர்ந்தாச்சு, ராகுவால் பார்க்கப்படுறார். ராகு கேதுக்கள் சூரியனை பிடித்தால் சூரிய கிரகணம், ராகு கேதுக்கள் சந்திரனை பிடித்தால் சந்திர கிரகணம். கிரகண காலத்தில் இருட்டாக இருக்கும், நாம் எதுவும் செய்ய மாட்டோம். கிரகணம் முடிந்த பிறகுதான் வீடு வாசல்லாம் கழுவி விட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு இந்துக்களின் நம்பிக்கை, சம்பிரதாயம். ஆக இங்கே லக்னாதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ஞானகாரகன் கேதுவோடு சேர்ந்தாச்சு. அப்போ எப்படி இருக்கும்? லக்னாதிபதியும் வலுவில்லை. ஆக 6 கிரகங்கள் உச்சம் பெற்றும் இங்கே இந்த ஜாதகம் வலுவில்லாமல் போச்சு. சனி ராகு சேர்க்கை 3ஆம் இடத்துல சூரியன் கேது பார்க்கிறார். அப்போ சனிக்கு இடம் கொடுத்த சுக்கிரனும் 8ஆம் இடத்துல போய் நீச்சமாகி அங்கே புதனுடன் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம். அப்போ சனிக்கு இடம் கொடுத்த சுக்கிரன் சுகபோகங்களுக்கு அதிபதி, சுகபோகங்களை தடுத்தாச்சு, சுகபோகங்களை அப்படியே கெடுத்து நிப்பாட்டியாச்சு, அணை போட்டாச்சு. அப்போ 6 கிரகங்கள் உச்சம் பெற்றும் அதிர்ஷ்டங்களை பெற முடியாமல் அவஸ்தைகளையே இந்த ஜாதகர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். லக்னாதிபதி சூரியனும் 9ஆம் இடத்தில் உச்சம். சூரியனும் சூரியனுக்கு பகை கிரகமான சனியும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. ராகு கேதுக்கள் 180 டிகிரியில் சமசப்தம பார்வையாக பார்க்குறாங்க. சூரியனின் மைந்தன் சனி, சனியின் மைந்தன் மாந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சூரியனும் சனியும் நேருக்கு நேர் உச்சம் பெற்று பார்க்கிறார்கள். அப்போ எப்படி இருக்கும்? 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்கில் எதிரும் புதிருமாக வந்தால் எப்படி இருக்கும்? விபத்து தானே நடக்கும். அந்த கதை தான் இந்த சனி ராகு சேர்க்கை. என்ன பலன் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நெகட்டிவ் பலனைத்தான் கொடுக்கும். அதுவும் சனி திசை 19 வருடங்கள் புரட்டி போட்டுவிடும். ராகு திசை நடந்தால் 18 வருடங்கள் அவரை உண்டு இல்லைன்னே பண்ணிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக ஒரு ஜாதகத்தில் சனியும் ராகுவும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் என்ன பலன்? இங்கே இந்த ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல சனி ராகு, தைரிய வீரிய பராக்கிரமம் எல்லாமே போச்சு. 6 கிரகம் உச்சம் பெற்றும் வலுவில்லை. அதே மாதிரி சனி 7இல் இருந்தால் வனவாசம், சனியும் ராகுவும் 8இல் இருந்தால் சிறைவாசம். இப்படியெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்லிக்கிட்டே போகணும்.
ஆக சனி ராகு சேர்க்கை ஒரு இணைவாக இருக்குமா, இனிப்பாக இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி கேள்விக்குறி கேள்விக்குறி. சனி ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்திலே 3, 6, 7, 8, 12ஆம் இடத்தில் இருந்தால் விரயங்களைத்தான் கொடுப்பார். அதாவது சான் ஏற முளை வழுக்கும் அப்படிங்கிற மாதிரி வழுக்கு மரத்தில் அப்படியே ஏறி இறங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இறங்கும் முகமாகத்தான் இருக்கும் சனி ராகு சேர்க்கை. அப்போ சனியும் ராகுவும் சுவர்கள் பார்த்தால் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம், இல்லை என்றால் அவர்கள் படும் பாட்டை சொல்ல முடியாது. சனி ராகு சேர்க்கை நெகட்டிவ் பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.